வணக்கம். 6ஆம் பார்வை செய்திகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், குறிப்பாக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகாலை வரையிலும் கடந்த 2 தினங்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் இம்மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காலை 8 மணியுடன் முடிவடைந்த 48 மணி நேரத்தில், அதாவது 2 நாட்களில் மட்டும் பாபநாசம் அணையில் 12 அடியும், சேர்வலாறு அணையில் 21 அடியும், மணிமுத்தாறு அணையில் 5 அடியும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதே நிலை நீடித்தால் இம்மாத இறுதிக்குள் இந்த 3 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டிவிடும். அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் நடப்பு பாசன பருவ நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அதிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுகாதாரத்துறையின் மூலம் அதிநவீன மின்னணு கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு விளம்பரத்தை வாகனத்தை நகராட்சி ஆணையர் அசோக்குமார் துவக்கி வைத்தார். தமிழக சுகாதாரத்துறையினர் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் அதிநவீன மின்னணு கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு விளம்பர வாகனத்தை நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் துவக்கி வைத்தார். இந்த நடமாடும் விழிப்புணர்வு வாகனம் மூலம் சொக்கலிங்கபுரம், திருச்சுழி ரோடு, பஜார், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் நகரின் முக்கிய பகுதிகளில் முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான விளம்பரங்கள் திரையிடப்பட்டது. அருப்புக்கோட்டை அருகே மாங்குளம் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்த 3 பெண்களை ரெட்டியாப்பட்டி காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே உள்ள மாங்குளம் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக ரெட்டியாப்பட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து காவல்துறையினர் அப்போது அந்த பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அப்பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 3 பெண்கள் காவல்துறையினரை கண்டதும் திடீரென ஓட்டம் பிடித்தனர். ஓட்டம் பிடித்தவர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்ததில் 3 பெண்களும் அதே ஊரைச் சேர்ந்த மீனாட்சி, தாரக நாச்சியார், சமுத்திரவள்ளி என்பதும் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த ரெட்டியாப்பட்டி காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சுமார் 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் சேரன்மாதேவியில் அங்கன்வாடி மையம், கூனியூரில் அங்கன்வாடி மையம், மூலச்சியில் அங்கன்வாடி மையம் மற்றும் பேருந்து நிறுத்த நிழற்குடை, மேலும் அம்பாசமுத்திரம் நகராட்சி பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே பேருந்து நிறுத்த நிழற்குடை, ரயில் நிலையம் அருகே பேருந்து நிறுத்த நிழற்குடை மற்றும் உயர் கோபுர மின் விளக்கு மற்றும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகள் ரேஷன் கடை, பாபநாசம் தலையணையில் ரோடு, பாபநாசம் கோவில் முன்பு பிளேர் பிளாக் சாலை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கழக அமைப்பு செயலாளருமான முருகையா பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் உள்ள பூமிநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான சமூக மடம் மிகவும் பாழடைந்து பழுதான நிலையில் உள்ளது. இதனை பராமரித்து அனைத்து சமுதாய பொதுமக்கள் பயன்பெற வேண்டி இந்து மக்கள் கட்சி சார்பில் அறநிலையத்துறையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் பரமசிவன் தலைமை தாங்கினார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தலைவர் கணேசன், நெல்லை சட்டமன்ற தொகுதி தலைவர் பாலா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தலைவர் பிரபாகர், பாளை சட்டமன்ற தொகுதி தலைவர் திருமுலை நம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தென்மண்டல செயலாளர் ராஜா பாண்டியன், மாவட்ட தலைவர் உடையார், தென்காசி மாவட்ட தலைவர் ஐயப்பன், மூத்த நிர்வாகி முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் அறநிலையத்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. குடிநீர் வழங்கும் பைப்லைன் உடைந்து வீணாகும் தண்ணீரால் சாலைகள் உடைந்து சேதமடைந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே ஆயக்கோடு ஊராட்சியில் 2 தினங்களுக்கு ஒருமுறை பொது நல்லிகள் மூலம் ஊர் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது.
மில்லேனியம் நகர் பகுதிகளில் குடிநீர் நள்ளியில் தரமற்ற டேப் போடப்பட்டுள்ளதால் தண்ணீரை மூடி வைக்க முடியாமல் தண்ணீர் அனைத்தும் வீணாகி வெளியேறி வருகிறது. மேலும் சாலையில் பாயும் தண்ணீரால் பாதைகள் அனைத்தும் ஆறுகள் போல் காட்சி அடைத்து பாதசாரிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம், ஊராட்சி தலைவரிடமும் ஊர் மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் அனைத்தும் சாலைகளில் பாய்ந்து வீணாவதால் உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு குடிநீர் நள்ளிகளை சரி செய்து அரசு வழிகாட்டும் தண்ணீர் சேமிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐகோடு ஊராட்சிக்கு உட்பட்ட மாத்தூர் மில்லேனியம் நகர் பகுதியில் நம்முடைய ஐகோடு ஊராட்சி சார்பாக ஊர் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்மளோட ஊர் தெருவில் ஃபுல்லாக நம்ம பைப்பெல்லாம் அமைச்சு செஞ்சுருக்காங்க. அது முறையாக என்னன்னா அவங்க செயல்படுத்தலை எப்படின்னா 2 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் விடுறாங்க. அந்த பைப்புகள் என்னென்னா எல்லா பைப்பும் உடஞ்சி தண்ணீர் வீணாக போய்ட்டுருக்கு. வீணாக போகிறதுனால அந்த வீணாக போய் அந்த ரோடு எல்லாமே பல்லடையுது. மற்ற என்னென்னா நம்ம இதை குறித்து நம்ம ஊராட்சி நிர்வாகத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதை அவங்க முறையாக செயல்படுத்துகிறதா இதுவரையும் இல்லை. எனவே நம்முடைய தண்ணீரை சேமிக்கணும். நம்மளோட அரசு என்ன சொல்லுதுன்னா மழை நீரை நம்ம சேமிப்போம், தண்ணீரை சேமிக்கணும்னு சொல்லுறதுனால நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய ஊராட்சி நிர்வாகம் சேர்ந்து இந்த காரியங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பொதுமக்களுக்கு மாவட்ட எஸ்பி சீனிவாசன் தலைமையில் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று குறித்து நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசங்களை அணியவும், அடிக்கடி கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கை கழுவும் திரவம் அடிக்கடி பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தினார்.